ஃப்ரெண்ட்ஸ் HPCL நிறுவனத்துல தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 25,000 வந்து உங்களுக்கான ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து பாருங்க லாஸ்ட் டேட் வந்து 30 மேக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ HPCL இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனியில் வந்து பாருங்கள் இப்போ ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து பாருங்கள் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 மேக்ஸிமம் 25 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் நீங்கள் SC/STயில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. OBCயாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. PWDயாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் வந்து மெக்கானிக்கலோ, சிவிலோ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, ஐடி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதே நீங்கள் SC/ST PWD இருந்தால் 50% மார்க் எடுத்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள். சேலரி வந்து பாருங்கள் மந்த்லி ஸ்டைஃபனாக வந்து உங்களுக்கு 25,000 உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா ஜூன் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து இங்கே ஷெடியூலுமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் இந்த சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணி இதில் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வரும், அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஆனால் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து கேட்கும். நீங்கள் ஃபீஸ் வந்து இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் நம்பர்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸோ உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து ரிசீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் உங்களோட HPCLோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இது ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே வந்து பாருங்கள். உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி இதெல்லாம். ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.